Hey guys, welcome back to my channel. இன்னைக்கான question பார்க்கலாம். So இன்னைக்கான question பேர் வந்து count complete tree nodes. Given a root of a complete binary tree, return the number of nodes in the tree. According to Wikipedia, every level except possibly the last is completely filled in a complete binary tree, and all nodes in the last level are as far left as possible. It can be between 1 or 2 power h nodes inclusive at the last level. அதாவது இந்த கொஸ்டின்ல பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா அவங்க நமக்கு ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தந்துடுறாங்க. ஸோ இங்க வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல மெயின் என்ன கேட்கறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈச் நோட நம்ம கவுண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல வந்து எவ்வளவு நோட்ஸ் இருக்கு? 1 2 இருக்கு, 3 4 5 6 நோட்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 6 வந்துருச்சு. அதே இந்த சைட்ல எதுவுமே பாருங்க, இன்புட்ல எதுவுமே இல்லை. ஸோ 0 நோட்ஸ். இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, வந்து 1. ஸோ பேசிக்கலி கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ட்ரீ பாருங்க, இதுல 1 2 3 இருக்கா? ஸோ இதுல வந்து இந்த லாஸ்ட் லெவல் பாருங்க, லாஸ்ட் லெவல் வந்து ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா இருந்தது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஒருவேளை லாஸ்ட் லெவல் பாருங்க, ஒருவேளை வந்து லாஸ்ட் லெவல் ஃபுல்லா இல்ல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து இப்படி இருக்கு, இங்கெல்லாம் ஃபுல் ஆகல, இங்க இன்னும் ஃபுல் ஆகல, இப்படி இருந்தா கூட இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த லெஃப்ட் மோஸ்ட் சைடு வந்து இதுதான் ஃபில் ஆயிருக்கு. கரெக்டா? லெஃப்ட் மோஸ்ட் சைடுல தான் ஃபில் ஆயிருக்கு. அதனால வந்து இதுவும் ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம எவ்வளவு நோட்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல எவ்வளவு நோட்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து ட்ரீ டிராவர்சல் தெரியும் நம்புறேன். ப்ரீ ஆர்டர் இருக்கு, போஸ்ட் ஆர்டர் இருக்கு, அண்ட் தென் இன் ஆர்டர் இருக்கு. ஸோ ப்ரீ ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் அண்ட் தென் லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ஓகே, அதே இன்ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் தென் ரூட், நெக்ஸ்ட் வந்து ரைட். லாஸ்ட் ஒன் வந்து போஸ்ட் ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வரும், நெக்ஸ்ட் வந்து ரைட், அப்புறம் லாஸ்டா வந்து ரூட் வரும். ஓகே, சோ இந்த 3 டிராவர்சல் இருக்கு ட்ரீல. இதெல்லாம் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க, டிஎஃப்எஸ் டிராவர்சல். சோ இதுல இந்த क्वेश्चन சால்வ் பண்ணா நம்ம எந்த டிராவர்சல் வேணா எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் எடுத்துக்கலாம், இன் ஆர்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆர்டர் கூட எடுத்துக்கலாம். சோ இது வந்து நம்ம சாய்ஸ் தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து இந்த क्वेश्चन வந்து ப்ரீ ஆர்டர் வச்சு சால்வ் பண்ண போறேன். இப்போ ப்ரீ ஆர்டர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரூட்ல இருக்கும். நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் ரூட்ல இருக்கும். அண்ட் தென் ரூட்ல இருக்கும்போது நான் வந்து என் கவுண்டர் வேல்யூல 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் எங்க போகும்? லெஃப்ட்டுக்கு போகும். இந்த லெஃப்ட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்த லெஃப்ட் சப் ட்ரீ, இந்த 2 இருக்கா, இன்னொரு ட்ரீ, 2வே வந்து இன்னொரு ட்ரீயா இருக்கு. 2 4 5 வந்து இன்னொரு ட்ரீயா இருக்கு. சோ இந்த 2 வந்து கவுண்ட் ஆயிடும், இது ரூட். அண்ட் தென் இதுக்கு லெஃப்ட் போகும். இதுக்கு லெஃப்ட் போனா இந்த 4யும் ஒரு ரூட்டா கன்சிடர் பண்ணும். பட் ஆனா 4க்கு லெஃப்ட் ரைட்ல வந்து எதுவுமே இல்லை. ஸோ நல் வேல்யூஸ் தான் இருக்கு. நல்லா இருந்தா வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் ரூட் வந்துடும். நெக்ஸ்ட் ரூட் லெஃப்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரைட்டுக்கு வரும். ஸோ 5 மறுபடியும் 5 கவுண்ட் பண்ணும். கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் தென் மறுபடியும் லெஃப்ட் ரைட்டு பார்க்கும். 5க்கு எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆயிடும். அண்ட் தென் ரிட்டர்ன் ஆயிடும். அண்ட் தென் 3க்கு வரும். ஸோ அதே மாதிரி கண்டினியூ ஆகும். அதாட்டி ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு. சப்போஸ் நம்ம ட்ரீ இப்படி இருக்குதுன்னா, ஓகே, நம்ம ட்ரீ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ
ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து கவுண்டர் 1 ஆயிடும், அண்ட் தென் பிளஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீரியாடிக் டிராவர்சல் படி ரூட் காணும்போது லெஃப்ட் தானே வரும், லெஃப்ட் வந்துருச்சா. ஸோ இந்த லெஃப்ட் வந்தோம்னா இதுவே வந்து ஒரு ட்ரீ மாதிரி தான் இருக்கு பாருங்க, இதுவே ஒரு ட்ரீ மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து இது ஒரு ரூட் கரெக்டா. ஸோ இன்னொரு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் இங்க இருந்து மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வரும், லெஃப்ட்டுக்கு வந்தா ஸோ இந்த நோடே கவுண்ட் பண்ணும். இதுவும் ஒரு ரூட் மாதிரி ஆயிடும், இதுவும் ஒரு ரூட் ஆயிடும். ஸோ வந்து +1. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு லெஃப்ட் ரைட் பார்க்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் தென் ரைட், எதுவுமே இல்லை. ஸோ ரிட்டர்ன் ஆயிடும். வந்து மறுபடியும் இந்த நோடுக்கே வந்துடும், ஓகே, இந்த நோடுக்கு வந்துடும். ஸோ இந்த நோடுக்கு வந்துட்டு ஸோ இந்த நோடோட ரைட் சைடு பார்க்கும், ரைட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம மெயின் ரூட் நோடுக்கே வந்துருச்சு. அண்ட் தென் நம்ம கால்ல வந்து இந்த மெயின் ரூட் நோடுக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணிட்டோம் கரெக்டா. நம்ம ரைட் சைடு நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ வந்து அக்கார்டிங் டு த அல்காரிதம் ரைட் சைடு வரும். இப்போ ரைட் சைட்ல வந்துட்டு நம்ம +1 பண்ணுவோம். +1 பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து லெஃப்ட் பார்ப்போம், லெஃப்ட் எதுவுமே இல்லை. ஸோ ரிட்டர்ன் ஆயிடும். இதுக்கு ரைட் பார்ப்போம், ரைட்லயும் எதுவும் இல்லை, ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ எல்லா நோடும் விசிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் கால் வந்து ஆன்சர் தந்துடும், ரிட்டர்ன் ஆயிடும். பண்ண போறோம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் பாருங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு 4 கரெக்டா வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது மீடியம் லெவல் கொஸ்டின். அண்ட் தென் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா வந்து ஆர்டர் ஆஃப் n தான் ஆகும். இங்க வந்து டிசைனர் அல்காரிதம் ஆர்டர் ஆஃப் n லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் n கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் n அதோட கம்மியா தான் ஆகும், ஏன்னா வந்து நம்ம ஈச் நோட வந்து விசிட் பண்றோம், ஒன்ஸ் நம்ம விசிட் பண்றோம். ஸோ அதனால ஆர்டர் ஆஃப் n ஆகும் அப்ராக்சிமேட்டா. ஸோ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் டைப் வாய்ட்னு வச்சுக்கிறேன், வாய்ட் எஃப் ஃபங்க்ஷன். இந்த ட்ரீ நோட அப்படியே பாஸ் பண்றேன். அதாவது அந்த ஒரு கவுண்டர் வேரியபிள் வச்சுக்கிறேன், கவுண்டர். மறக்காம இந்த அப்பர்சன் சிம்பிள் போட மறந்துடாதீங்க, ஏன்னா வந்து நம்மளுக்கு கவுண்டர் வேரியபிள் தான் உங்களுக்கு ஆன்சரா வேணும். சப்போஸ் நீங்க போடலைன்னா இந்த கவுண்டர் வேரியபிள் அப்டேட் ஆகும் இல்லையா, அந்த அப்டேட் ஆகிற வேல்யூ வந்து அது வந்து அப்பப்பே அது வந்து லைக் ஸ்டோர் ஆகாது. ஸ்டோர் ஆகாம உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு வந்து ஈச் டைம் கவுண்டர் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகும் போது அந்த கவுண்டர் வேரியபிள் வந்து உங்களுக்கு அப்டேட்டடா இருக்கணும் நம்ம ஆன்சருக்கு. ஸோ வந்து அண்ட் நீங்க போடணும் இங்க பாஸ் பண்ணும் போது இந்த அப்பர்சன் சிம்பிள். மெயின் கோடுக்கு போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, ரூட் நல்லா இருந்தா ரிட்டர்ன் பண்ணிடுவேன் கரெக்டா. அதாவது இந்த கேஸ் ட்ரீ இப்படி இருக்குதுன்னா ட்ரீ இங்க வந்து பாருங்க, இங்க வந்து லெஃப்ட் சைட் பார்க்கும்போது இங்க நல்லா இருக்கு, அண்ட் தென் இங்க நல்லா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் டு த ரூட் ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டா. ஸோ அதான் இந்த ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் சொன்ன மாதிரி கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்றேன், ப்ரீஆர்டர் டிராவர்சல். ஃபர்ஸ்ட் ரூட்டை பார்த்தோன்னே கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆயிடும். அண்ட் தென் பேசாம நான் இந்த ஃபங்க்ஷனை ப்ரீஆர்டர்னே வச்சுக்கிறேன், ப்ரீஆர்டர் கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீஆர்டர் ஆஃப் root of left. Okay, left side நம்ம போறோம், and then count of pre-order of root of right, மறுபடியும் count. அவ்வளவுதான் கோடு. நம்ம இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஃபில் பண்ணலாம். ஸோ int count டிக்ளேர் பண்றேன் equal to 0, and then இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன், pre-order ஃபங்க்ஷனை கால் பண்றேன், pre-order of root. Okay, and then counter variable. நான் ரிட்டர்ன் வந்து கவுண்ட் பண்றேன். ஓகே, கவுண்டரை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஒர்க் ஆகும் இது பாருங்க, ரன் பண்றேன்.
ஸோ எனக்கு ஆன்சர் 6 வந்துருச்சு, கரெக்டான ஆன்சர். வேற டெஸ்ட் கேஸ் பார்க்குறேன் ரன் ஆகுதான்னு. ஸோ ரன் ஆகுது, சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்க நம்ம ஆன்சர் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இதான் சிம்பிளான கொஸ்டின். ரொம்ப நமக்கு வந்து ட்ரீ டிராவர்சல் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் போட்ட மாதிரி தான். நீங்க நான் வந்து இங்க ப்ரீ ஆர்டர்ல போட்டிருக்கேன். நீங்க வேணா இந்த கோடை மாடிஃபை பண்ணி இன் ஆர்டர்லயோ இல்லை வந்து போஸ்ட் ஆர்டர்லயோ ட்ரை பண்ணுங்க. எல்லாமே சேம் தான். இந்த மட்டும் மாத்தணும். இப்போ இன் ஆர்டர்னா வந்து இந்த கவுண்ட் வந்து இதுக்கு நடுவில் வரும். ஸோ அப்படி மாத்தணும் நம்ம. ரூட்டு லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரூட்டு ரைட்டு, அந்த மாதிரி லெஃப்ட் ரூட்டு ரைட்டு. ஸோ அப்படி மாத்தணும் நம்ம. நான் இது வந்து ப்ரீ ஆர்டர் கோடு, நீங்க இன் ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரீ ஆர்டர் டிராவர்சல். நான் ரூட்டை பார்த்தோன்னா கவுண்ட் பண்றேன், அண்ட் தென் நான் லெஃப்ட் மூவ் பண்றேன், அண்ட் தென் மறுபடியும் லெஃப்ட் அண்ட் தென் ரைட்டு. ஸோ பேசிக்கலி ரெக்கர்சிவ் கோடு இது. ஓகே. ஸோ இந்த சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் கத்துப்பாங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்கு, போய் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.